ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக் ஜோ. பார்த்துன்னுக்கிற வண்டி RR310 வண்டியில் ஸ்டார்ட் ஆகலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்தாப்புல. நான் நம்ம கழட்டி பார்த்தோம். கழட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது வண்டி ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க போல். ஒயர் 2-3 ஒயர் எலி கச்சிருந்தது. இன்ஜெக்டர் சாக்கெட்டு ஒயர்லாம் கச்சிருந்தது. அதெல்லாம் பக்காவாக டேப் வச்சாச்சு. நம்ம இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேப் வச்சுருப்பேன் ஃபுல்லாக. அப்புறம் இக்னிஷன் காயில் வர கச்சிருந்தது, அதையும் டேப் வச்சாச்சு. இந்த பம்பு பாருங்கள், இந்த பம்பில் வந்து லைட்டாக லீக்கேஜ். இந்த ஒரு கோடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த கோட்லேருந்து லைட்டாக லீக்கேஜ் ஆகுது. அதனால் வந்து அடைக்குது. இது வந்து ஆல்ரெடி அவங்க இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் இப்போ வந்தது வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு தான் வந்தது. நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து லைட்டாக வீரல் இதுலேருந்து லீக் ஆகுது. அதனால தான் இந்த இடம் மட்டும் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். பெட்ரோல் இருக்க இடம் தான் ப்ரௌன் ஆகும். இது பாருங்கள், மேலெலாம் ப்ரௌன் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடம் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். பெட்ரோல் லீக் ஆகி ப்ரெஷர் கம்மியாகுது. அதனால் ஹை ஸ்பீடில் போகும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அடிக்குது. இப்போ வண்டியே பக்காவாகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வண்டியை. இப்போ பாருங்கள்,